பிரஸ்ட் ஃபீடிங் மாதிரி இன்னும் எந்த ஃபார்முலாவோ இல்லை எந்த மில்க்குமோ பேபிக்கு சூட் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கவே கிடையாது. மதருக்கு இந்த அனிமியா இருக்கிறது இது எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் என்ன அஃபெக்ட் பண்ணும்? ஃபீடிங் எடுக்க எடுக்க அம்மாவுக்கு வந்து ஓவேரியன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அந்த ரிஸ்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1/3 வரைக்கும் ரெடக்ஷன் இருக்குது. மதர் ஃபீடிங்னா மதர் மட்டும்தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே. இருந்தாலும் இது ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்? ஃபாதர்ஸ் ஆர் சேஞ்சிங் த ஹிஸ்ட்ரி தான். ஆனால் சில பேர் 3 months இந்த ஹாட் வாட்டர்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹனி எல்லாம் வந்து 1 year வரைக்குமே பேபிஸ் கொடுக்க முடியாது. பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணல அப்படின்னா அந்த ஹைப்போகிளைசிமியா வரும் இல்லையா? வெல்கம் டு தி பிஆர்சி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நிர்மலா ஹாஸ்பிட்டல் இருக்கோம். இங்க நம்ம ஹேமலதா மேமும் அகல்யா மேம் கூடயும் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா August 1 இருந்து August 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக். ஸோ இதை செலிப்ரேட் பண்றதுக்காக, இந்த அவேர்னஸை பில்ட் பண்றதுக்காக தான் நம்ம டாக்டர்ஸ் கூட இன்டர்வியூ பண்ண போறோம். எங்க கூட பிஆர்சி பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. இந்த வீக் வந்து August 1 இருந்து 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 1992 இருந்து இதை WABA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னங்க? வணக்கம். August 1 to 7 அதாவது August 1st வீக் உலக தாய்ப்பால் வார தினம், வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 1992 இருந்து இட் இஸ் பீன் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். ஸோ பை WHO கவர்மெண்ட் இது வந்து பல பாலிசிஸ் க்ரியேட் பண்ணி மக்களை ரீச் ஆகிறதுக்காக இந்த வாரத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பிரஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட். அதாவது இது மெயினாக வந்து ஒர்க்கிங் மதர்ஸுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயமாகும். ஸோ இந்த வீக்கில் என்ன பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் கிரியேட்டிங் பாலிசிஸு, மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அவேர்னஸ் போஸ்டர்ஸு, அவேர்னஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து மக்களை போய் சேரணும், எஸ்பெஷலி மதர்ஸை போய் சேரணுங்கிறதுக்காக we celebrate this breastfeeding week. பிரஸ்ட் ஃபீடிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இப்போ கரண்ட் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் நம்ம அந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம கருத்து என்னங்க மேம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக நான் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் அண்ட் நம்ம பேஷண்ட்ஸை வச்சு சொல்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எவ்ரி மதர் வி ஆர் கிவிங் கவுன்சிலிங், பிரஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலிங் எல்லாருக்குமே நடக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க டிஸ்சார்ஜுக்குள்ளாரையே வி கிவ் தெம் எல்லா லாச்சிங்லேருந்து எல்லாத்துக்கும் வி கிவ் த மேக்ஸிமம் சப்போர்ட் ஃபார் ஆல் த மதர்ஸ். ஸோ ஐ ஃபீல் ஈவன் எங்களோட ட்வின் மதர்ஸ் who are all having twin babies அவங்க எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் நிறைய பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே மேம், இப்போ சி செக்ஷனில் டெலிவரி ஆகிற குழந்தைங்களுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிற குழந்தைங்களுக்கும் நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா இமீடியட்டாக பேபியை வந்து டிலேட் கார்ட் கிளம்பிங் பண்ணுவோம். பண்ணி உடனேவே பேபியை வந்து அம்மாவோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ண சொல்லுவோம். அப்போலேருந்தே பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏர்லியராக மதருக்கு வந்து செக்ரீஷன்ஸ் ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிசேரியன் பண்ணுற போது மோஸ்ட்லி மதர்ஸ் வந்து கொஞ்சம் செரேட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இமீடியட் போஸ்ட் ஆப் ரெக்கவரி, சிசேரியன் டைம் ஒரு 1/2 hour 45 minutesனாலும் அதுக்கு இமீடியட்டாக போஸ்ட் ஆப்லேயோ இல்லை ரெக்கவரி பிளேஸ்லேயோ வந்துட்டு அம்மா வந்து அவேக்காக இருக்கும் போது தே கேன் ஸ்டார்ட் பிரஸ்ட் ஃபீடிங். ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டு இனிஷியலாக முடியல, அம்மானால முடியலன்னா இனிஷியல் 1 hourக்குள்ள ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வச்சுட்டு பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எல்லா ஆர்கனைசேஷனும் அதுதான் சொல்கிறாங்க. ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா செக்ரீஷன்ஸ் வந்து இனிஷியலாக நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே பிரஸ்ட் ஃபீடிங்க்கு இது பர்டிகுலர் ஏதாவது டயட் பிளான் மாதிரி ஏதாவது இருக்கா? பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு நார்மலாக ப்ரெக்னன்சி மதர்ஸ் விட ஒரு 400 to 500 calories வந்து அதிகமாக தேவைப்படும். நம்ம நார்மல் சாப்பிட்ற ஃபுட் தான் வெல் பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டோம்னா ப்ரௌன் ரைஸ் மாதிரி, ஹோல் வீட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிறது, ஓட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். செகண்ட் வந்துட்டு ப்ரோட்டீன்னா பேபிக்கு நிறைய தேவைப்படும். பிரஸ்ட் மில்க் கொடுக்கும் போது அம்மாவுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும். அது வேர்க்கடலை, சுண்டல், பட்டாணி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து omega 3 ஃபேட்டி ஆசிட். அது வந்து ஹையர் அமௌண்ட்ல வந்து நம்ம ஃபிஷ், அப்புறம் ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் சப்ளிமெண்ட்ரிஸ், ஃபிஷ் நார்மல் ஃபிஷ் சாப்பிட்றது, சால்மன் ஃபிஷ், ஆல்மண்ட்ஸ், வால்நட், அதுலலாம் நிறைய omega 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அந்த டயட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இன்னும் வந்து பேபிக்கு நல்லது. அதே மாதிரி அயன் சப்ளிமெண்ட்ஸ் பேபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் சப்ளிமெண்ட்ஸ் பேபியோட இனிஷியல் பீரியட்லேருந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வரைக்குமே அயன் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா சொல்கிறாங்க. அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஒருவேளை அம்மா அனிமிக்காக இருக்காங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு அயன் சப்ளிமெண்ட்ஸோட நிறைய கொடுக்கும் போது மதர் வந்து எக்ஸாஸ்ட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இந்த அனிமியான்னு சொன்னால ஒரு கொஸ்டின், இந்த மதருக்கு இந்த அனிமியா இருக்கு
இருக்கிறது இது எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அஃபெக்ட் பண்ணுது? அம்மாவுக்கு அனிமையாக இருக்கும் போது பிரஸ்ட் செக்ரீஷன்ஸ் வந்து ஆசிட் செக்ரீஷன்ஸ் குறையறது இல்லை. பட் அம்மா வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு கண் விழிச்சு ஃபீட் பண்ணணும். ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவாங்க, எனர்ஜிஸ் ரொம்ப தேவைப்படும். அயன் கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஏர்லியராக எக்ஸாஸ்ட் ஆகுது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதுல இருப்பாங்க. ஒரு ஃபீடிங் இனிஷியல் பீரியட் எடுத்துக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes அம்மா உட்காந்து ஃபீட் பண்ணணும். அந்த இனிஷியல் பீரியட்ல ஃபீட் பண்ணுறதுக்கே ஒருத்தவங்க ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது. ஃபீட் பண்ண முடியலன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அப்போ பேபினால ஃபுல்லாக லாச் பண்ண முடியாது. இனிஷியலாக ஃபீடிங்கில் வந்து 2 வகையில், இனிஷியலாக வர மில்க் வந்து வாட்டர் மில்காக இருக்கும், போஸ்ட்டாக வரது தான் ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்காக இருக்கும். அப்போ பேபி வந்து ஒன்லி வாட்டர் மில்க் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வர மில்க் அவங்களால சக் பண்ணவே முடியாது, கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி வர்றது. அதே மாதிரி பேபிக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் இனிஷியலாக வந்து அம்மாட்டது மட்டும்தான் வரும். அம்மாவுக்கு ஆல்ரெடி ஹீமோகுளோபின் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் போது பேபிக்கு கொடுக்குற இதுலேயும் கம்மியாக இருந்துச்சுன்னா பேபிக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களும் பேபி ரொம்ப டயர்ட் ஆகுறது, 1 இயர்க்குள்ள அனிமியா ப்ராப்ளம்ஸ் வருதுலாம் பேபிக்கும் நிறைய வரும். அனிமியா வந்து செக்ரீஷன் அஃபெக்ட் பண்ணுங்களா? செக்ரீஷன் ஆசிட் செக்ரீஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, குவாலிட்டி ஆஃப் த மில்க் அஃபெக்ட் பண்ணும். இந்த பிரஸ்ட் ஃபீடிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? அம்மாவோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். அம்மாவுக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமாக வெயிட் ரிடக்ஷன், இனிஷியலாக வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க, வெயிட் ரிடக்ஷனுக்கு இது பண்ணும். ஒரு பெயினோட இருக்க ஒரு மதருக்கு ஒரு பேபி போய் கொடுக்கும்போது ஒரு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கும்போது ஒரு இனிஷியல் நேச்சுரல் லவ் பாண்டிங் அதெல்லாம் கிரியேட் ஆகும். ஃபீடிங் எடுக்க எடுக்க அம்மாவுக்கு வந்து ஓவேரியன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அந்த ரிஸ்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1/3 வரைக்கும் ரெடக்ஷன் இருக்குது. அடுத்தது வந்துட்டு போஸ்ட்நேட்டலாக அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், டெலிவரிக்கு அப்புறம் வர மனசோர்வு, அது வந்துட்டு நம்ம பாப்புலேஷனில் 10 பீப்புளில் ஒரு 4 to 5 பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க அன்ரெகக்னைஸ்டாக. அவங்களதுல இந்த மதருக்கு நல்ல ஃபீடிங் கொடுத்தாங்க அப்படின்னா 1/3 வரைக்கும் ரெடக்ஷன் இருக்குன்னு ஸ்டடி சொல்லுது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல வந்து சம்டைம்ஸ் அந்த டிப்ரெஷன் வந்ததுக்கு அப்புறமே வந்து மதர் வந்து ஃபீடிங் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுக்கு டிப்ரெஷன் வரும், இனிஷியலா எதுக்கு வரும் அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுறது, அவங்கனால ஒரு நல்ல மதர் அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடியல, அதெல்லாம் எங்க போய் முடியும்னா பேபிக்கு ஒழுங்கா ஃபீட் பண்ண முடியல, எல்லாமே அரௌண்ட் பேபி மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே டிப்ரெஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்விரான்மென்ட்டும் நம்ம சப்போர்ட் பண்ண மேஜர் ரோல் இருக்கும். அதாவது மதர் மட்டும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களோட என்விரான்மென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இந்த மதர் ஃபீடிங்னா மதர் மட்டும்தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே, இருந்தாலும் இது ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஈக்குவல் பேரண்டிங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபாதர்ஸ் ஆர் சேஞ்சிங் த ஹிஸ்டரி தான். அப்படி இருக்கும்போது ஈக்குவல் பேரண்டிங் போது பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை, எல்லாத்துலேயுமே ஈக்குவல் பார்ட்னிங் தான் வரும். ஒரு மதர் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்காங்கன்னா ஃபாதர் ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் டைம் வேணும், மேபி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கலாம். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஸ்லீப் இருக்கணும்ல, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணிக்கலாம். அதற்கு வர மூட் ஸ்விங் வந்து ஹஸ்பண்ட் டேக்கிள் பண்ணணும். ஆஃப் கோர்ஸ் இது டெஃபினட்டா அது வந்து அவங்க ஆன்டினேட்டல் பீரியட்ல சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் பிரைமா இருப்பாங்க. ஆன்டினேட்டல் பீரியட்ல மூட் ஸ்விங்ஸ் வருது, அப்போ போஸ்ட்நேட்டலா டெஃபினட்டா அவங்க அதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 6 weeks நிறைய பேர் அப்படிதான் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அதுவும் அந்த டைம்ல ஒரு குட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியா கிராஸ் ஆயிட்டு போயிடலாம். இது பிசியாலஜி, இது பேத்தாலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை, பிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படி ஈஸியா கிராஸ் ஆகி போய்க்கலாம். அதுக்கு we need support. பேபிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்கில் அஃப்கோர்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் மாதிரி இன்னும் எந்த ஃபார்முலாவோ இல்லை எந்த மில்க்குமோ பேபிக்கு சூட் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கவே கிடையாது. ஸோ ஈவன் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு பிரஸ்ட் மில்க். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த பேபி அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கிவ்ஸ் இம்யூனிட்டி. நிறைய இல்னஸஸ், இப்போ இயர் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயரியல் இல்னஸஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாமே பேபிக்கு அஃப்கோர்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டுமே பண்ணும்பொழுது கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். இட் கிரியேட்ஸ் இமோஷனல் பாண்டிங் பிட்வீன் த மதர் அண்ட் த பேபி. அப்புறம் பேபிக்கு வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். 6 months வரைக்கும் கம்பல்சரி பிரஸ்ட் மில்க் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் 3 months இந்த ஹாட் வாட்டர்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக 3 months இல்லைங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே சுகர் வாட்டர் கொடுக்கறது, ஹனி கொடுக்கறது. ஸோ ஹனி எல்லாம் வந்து 1 year வரைக்குமே பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அதெல்லாம் நிறையா நவ் இப்போ ஆஃப்டர் வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா ஐ திங்க் நிறைய பேர் அவேராக தான் இருக்கிறாங்க. தே டோன்ட் கிவ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து
பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணல அப்படின்னா அந்த ஹைப்போகிளைசிமியா வரும் இல்லையா, 40 மில்லிகிராமுக்கு கீழே நம்ம அந்த சுகர் லெவல் போயிடும். அப்போ அந்த ஃபிக்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஏன் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஒன்று டெவலப் ஆகுது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுங்கிறது கிடையாது, அது வந்து ரேர் தான். மதருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம், டெலிவரி அப்போ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன், இல்லை ஆல்ரெடி ஏதாவது கோ எக்ஸிஸ்டிங் இல்னஸ், ஸோ அதனால் அவங்களால ஃபீல் பண்ண முடியாதது, அது ஒரு ரீசன். ரெண்டாவதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 days மில்க் செக்ரீஷன் டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும், கொலஸ்ட்ரம் தான் வரும். அப்போ வந்து டேர்ம் பேபிஸ் வெயிட் நல்லா அப்ராப்ரியேட் வெயிட்டில் இருக்கிறாங்க, 2.5 kg, அவங்க வந்து டயபெட்டிக் மதர் பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக தே கேன் மெயின்டைன் த சுகர், யூஸ்வலி தே வில் மெயின்டைன். ஸோ பட் ஹை ரிஸ்க் பேபிஸ், ப்ரீ டேர்ம், வெரி ப்ரீ டேர்ம், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம சுகர் மானிட்டர் பண்ணுறோம், அவங்களுக்கு குறையறக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி குறையறப்ப ஆஃப்கோர்ஸ் வி சப்ளிமெண்ட் சினாரியோல நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்ல, இது வந்து கொஞ்சம் காமனாவே வரும் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேபிஸ்க்கு அப்போ நம்ம வந்து இனிஷியலா சப்ளிமெண்ட் பண்ணி தான். எந்த குழந்தைக்கு ஃபார்முலா மில்க் தேவைப்படும்? ஏன்னா இப்ப ஃபார்முலா மில்க் எல்லாருமே டாக்டரே சஜஸ்ட் பண்ணாட்டினா கூட இவங்க அதாவது மீன்ஸ் இப்போ 4th மந்த்ல வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, 6th மந்த்ல வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களாம் அந்த ஃபார்முலா மில்க் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம. ஸோ இந்த ஃபார்முலா மில்க் வந்து இது எந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை எந்த அளவுக்கு ஒஸ்ட்? நான் முதலியே சொன்ன மாதிரி இன்னும் எந்த மில்க்குமே பிரஸ்ட் மில்க்கு ஈக்குவலாக கண்டுபிடிக்கவே கிடையாதுங்க. எந்த ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க் காம்போசிஷன், அந்த ரேஷியோஸ், வே ப்ரோட்டீன், கேசின், அதெல்லாமே வந்து கொஞ்சம் சிமிலராக கொண்டு வராங்களே ஒழிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலேயெல்லாம் போயாச்சு இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாட்டின்னும். பட் அந்த நியூட்ரிஷனலாக அந்த பிரஸ்ட் மில்க்குக்கு ஈக்குவலாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிடையாது தான். ஃபார்முலா வி நெவர் ரெக்கமெண்ட். ஆக்சுவலாக இன்ஃபென்ட் மில்க் சப்ஸ்டியூட் ஆக்ட்னே ஒன்று இருக்குது. ஸோ டாக்டர்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ், டாக்டர்ஸ் மோஸ்ட்லி வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபார்முலாஸ். உடனே மாட்டுப்பால் கொடுக்கலான்னு அவசியம் கிடையாது. யூஸ்வலி வி ப்ரமோட் ஒன்லி பிரஸ்ட் மில்க். பட் சில ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் த மதருக்கு வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம், ஷி இஸ் நாட் ஏபிள் டு பிரஸ்ட் ஃபீடு, இல்லை குழந்தைக்கு வந்து ரியலி இன் நீட் அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதெல்லாம். மதர் வந்து இப்போ ஏதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை சில இல்னஸஸ், HIV அந்த மாதிரி, அப்படி ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் தான் வி கோ ஃபார் அதர் மில்க். அந்த ஹை ரிஸ்க் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் மதர் ஃபீடிங் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கொடுக்கணும். அந்த ½ hour 1 hour நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொல்றோம். இது எப்போ ஃபேட் பண்றது இல்லை எப்போ ஸ்டாப் பண்ணலாம்? இதுதான் கட் ஆஃப் அப்படி இல்லை. டெஃபினட்டா 2 years வரைக்கும் 3 years வரைக்கும் கொடுக்குற பேரண்ட்ஸும் பார்த்துருக்கோம், 5 years வரைக்கும் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம். அந்த பேபிக்கு அவங்க அம்மா எப்போ வந்து ஷீஸ் கம்ஃபர்டபுள் வேணாம் அப்படின்னு சொல்லி விடுறாங்களோ அது வரைக்கும் 5 years வரைக்குமே தே கேன் கிவ். இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இப்போ பல்லு முளைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங்கே கொஞ்சம் கஷ்டமாயிரும் இல்லைங்களா? ஏன் இன்ஃபெக்ஷன், நிப்பிள் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி அதை ஃபேட் பண்ணி போகிறது? அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. That all can be easily tackled. மதரோட கம்ஃபர்ட் வரைக்கும் she can definitely give. அவங்களோட கம்ஃபர்ட் தான். பட் மினிமம் அட்லீஸ்ட் 1 to 2 years கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நிமோனியா வராமல் தடுக்கிறதுக்கு தென் நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதருக்கே வந்து சில கர்ப்பப்பை கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, தென் மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்குலாம் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? நிமோனியா வராமல் தடுக்கிறதுங்கிறது வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரஸ்ட் மில்க்ல சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ IgA இருக்குது, இட் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ். அப்புறம் மதர்கிட்ட இருந்து பாஸ் ஆகிற இம்யூனிட்டி ஆல்சோ கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ், பாக்டீரியாக்கெல்லாம் அந்த இம்யூனிட்டி வரும். ஸோ இட் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை. எந்த பொசிஷன் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான பொசிஷனாக இருக்கும்? ஏன்னா நிறைய விதமான பொசிஷன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இப்போ நம்ம சிசேரியன்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷனில் கொடுக்குறாங்க. அப்போ விச் பொசிஷன் இஸ் த பெஸ்ட் பொசிஷன்? பொதுவாக படுத்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, கிரேடல் மெத்தட், கிராஸ் கிரேடல் மெத்தட், ஃபுட்பால் ஹோல்டிங் மெத்தட், அது நல்லா இருக்கும். ஃபுட்பால் ஹோல்டிங் மெத்தட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு, நியூவர் பேபிஸ்க்கு லாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்வின்ஸ் பேபிஸ்க்கும் ஃபுட்பால் ஹோல்டிங் மெத்தட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஸ் கிரேடலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளோட இன்டர்வியூட ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். ஸோ இதை பற்றின ஏதாவது விட்டு போன கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது அள்ளி தெளிக்கணும்னா மக்களுக்கு ஏதாவது 1-2 பாயிண்ட் சொல்லி. ஆக்சுவலாக இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த அவேர்னஸ் வந்து எல்லா மதர்ஸுக்குமே வரணும். ஆன்டினேட்டலாகவே அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் பார்க்குறோம் மதர்ஸ் சீசருக்கு உள்ளே போனால் கூட அவங்க சொல்லிட்டு தான் போகிறாங்க, நான் வர வரைக்கும் எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு. அந்த அளவுக்கு அவேர் உள்ள மதரும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி, ஸோ எல்லா ஆன்டினேட்டல்லையுமே அவங்க செக்அப் வரப்போ ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் பற்றியும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ நல்ல கரெக்டான சப்போர்ட் கொடுத்து
அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸோ ஃபீடிங்கில் அதை அட்ரஸ் பண்ணி இஃப் வி ஹெல்ப் தெம் டெஃபினட்டாக இதை ப்ரமோட் பண்ணலாம் அண்ட் இட் இஸ் குட். இதை நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய இடத்துல நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம சேர்க்குறப்ப மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. 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 உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.